பணம் இருந்தால் போதும், எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், எதுலேருந்து வேணாலும் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்மக்கிட்ட பணமும் செல்வாக்கும் புகழும் இருந்ததுன்னா நாம் அதிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு குருட்டாம்போக்காக எந்த ஒரு குற்ற செயலிலும் ஈடுபடக்கூடாது. அப்படி ஒரு குற்ற செயலில் ஈடுபட்ட கன்னட நடிகர் தர்ஷன் அவர்கள் சிறையில் இருக்கிறார். அதாவது பரப்பன அக்ரஹார சிறையில், அதாவது சொத்து குவிப்பு வழக்கின் முதல் குற்றவாளி, தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முதல் குற்றவாளி ஜெயலலிதா சிறையில் இருந்த அதே சிறையில் தான் கன்னட நடிகர் தர்ஷன் இருக்கார். அவர் நீதிமன்றத்தில் என்னை விஷம் வச்சு சாவடிச்சிடுங்க அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அது என்ன ஏது அப்படின்றதை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக கதைப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். கன்னட நடிகர் தர்ஷன் அவருடைய குற்ற வழக்குகளை பற்றியும் அது என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்றதும் அவர் எப்படி ஜெயிலுக்கு போனார்ன்றதையும் கதைப்போமா சேனலில் கொஞ்சம் விரிவாகவே பேசியிருந்தோம். பிரச்சனை என்னன்னா, அவருடைய தோழி, அதாவது நீண்டகால தோழி, நடிகர் தர்ஷனுடைய நீண்டகால தோழி பவித்ரா கவுடா, அவங்களுக்கு ரேணுகா சுவாமி அப்படின்ற ஒரு 33 வயது மதிக்கத்தக்க நபர் என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கார். காரணம் என்னென்னா, கன்னட நடிகர் தர்ஷனுடைய வெறித்தனமான ஒரு ஃபேன் ரேணுகா சுவாமி. அவர் அவருடைய கன்னட நடிகர் தர்ஷனுடைய மனைவியை விட்டுட்டு இந்த தோழியான பவித்ரா கவுடா கூட சுற்றுறது அவருக்கு பிடிக்கல. அதனால் பவித்ரா கவுடாவுக்கு அவர் நிறைய மெசேஜ்லாம் அனுப்புகிறேன். எங்கள் அண்ணனை விட்டுடு, எங்கள் அண்ணனும் அண்ணியும் ஒன்றா இருக்கணும், நீ உள்ளார பூந்து ஏன் கெடுக்கிற அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக மெசேஜ்லாம் அனுப்புகிறார். ஸோ பவித்ரா கவுடா என்ன சொல்கிறாங்க, தர்ஷன் கிட்ட முறையிடுறாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க தொடர்ந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 2024 ஜூன் 7 அந்த ரேணுகா சுவாமி, தீவிர ரசிகரான ரேணுகா சுவாமி கொலை செய்யப்படுறாரு. மொத்தம் 17 பேர் இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாக கைது செய்யப்படுகிறார்கள். ரைட், அதில் இன்க்ளூடிங் பவித்ரா கவுடா ஆல்சோ. இதில் என்ன பிரச்சனை என்னென்னா, ஒரு மிகப்பெரும் நடிகர், பெரிய செல்வாக்குள்ள நடிகர், ஃப்ரெண்டு ஆர் தோழி ஆர் யாரோ ஒரு சம்மோன் எல்ஸ், இல்லை ஒய்ஃபு, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தன் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தானா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்க மேலே ஒன்று அதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம், இல்லை பிளாக் பண்ணலாம், ஆர்எல்ஸ் குற்ற வழக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை தூக்கிக்குள்ளார வைக்கலாம். ஆனால் அது சில நேரத்தில் நீங்கள் எவ்வளோ தான் தெளிவாக இருந்தாலும், சும்மா இருந்தாலும், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் மடத்தனமான விஷயத்தையும் மடத்தனமான முடிவுகளையும் எடுத்துருவீங்க. அது எவ்வளோ தெளிவாக இருந்தாலும், நான் உட்படன்றது காரணம் என்னென்னா அதுதான். நீங்கள் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் சில சர்க்கிள்களில் உங்களை அறியாமல் உங்களை அறிந்தே கூட நீங்கள் அதை செய்வீங்க. இதில் என்ன நான் சொல்ல வர்ற ஒரே விஷயம் என்னென்னா, குருட்டு தைரியம், அதீதமான புகழ், அதீதமான செல்வாக்கு, அதீதமான பணம், இது எல்லாமே நம்ம வளைச்சிடலாம். நாம் இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பையனை அந்த ரேணுகா சுவாமியை தூக்கி வச்சு மிரட்டுற மாதிரி தான் எடுத்துன்னு போயிருப்பாங்க. அதன் பிறகு கோவம் அதுவும் இல்லாத கூட படபலமாக ஒரு 5 பேர் 10 பேர் கூட பவுன்சர் மாதிரி ஆன ஆட்கள்லாம் இருக்கும்போது அந்த ஹீரோ மெட்டீரியல் வெளியே அந்த மாதிரி ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு அசம்ஷன் தான். ரைட், என்னை பொறுத்தவரையிலும் என்னென்னா, ஏற்கனவே இதை பேசியிருக்கோம். சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியாக நிறைய பேர் அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை இறக்கி வைக்கிறதுக்காக வாடா போடா அது இதுன்னு ஏகப்பட்ட மெசேஜுகள், ஏகப்பட்ட டார்ச்சர்களை நாமளே சந்திச்சிருக்கோம். ஓகே, நீங்கள் அதை அதுக்கு ஒரே தீர்வு அதை நீங்கள் இக்னோர் பண்ணி தான் போகணும். ஆனால் இந்த பவித்ரா கவுடா அவர் தர்ஷன் கிட்ட என்ன சொன்னாங்க, இல்லை அந்த மெசேஜெல்லாம் பார்த்ததுனால கோவமா என்னவோ தெரியல, இந்த சம்பவம் நடைபெற்று விட்டது. இப்போ குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு பரப்பன அக்ரஹார சிறையில் அவர் இருக்கார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கைது செய்யப்பட மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு படத்தில் தான் ஒரு கொலை நடந்ததுன்னா உடனே வேறு யாராவது போய் அதில் கைதாவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம படத்திலலாம் பார்த்துருப்போம். இதுக்குன்னு ஒரு தாதா இருப்பான். இந்த மாதிரிலாம் அவங்க நினச்சி யாராவது ஒருத்தவங்க இதில் போவாங்கலாம் அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் சினிமா வேறு, ரியாலிட்டி வேறு. இதில் தர்ஷன் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுமே, அதாவது நீங்கள் புகழாக இருக்கலாம், உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம், உங்களுக்கு பணபலம் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், ஆனால் சட்டத்தின்படி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா
வச்சு செய்வாங்க. அந்த புகழ், அந்த செல்வாக்கு, அந்த பணபலத்தை காலடியில் போட்டு அழுத்துவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் செல்வாக்கு வந்து அந்தளவு பிரம்மாண்டமாக இருக்கும்பொழுது அதை மீறி நீங்கள் சட்டத்துக்கு மீறி ஒரு கொலை லெவலில் ஒன்று பண்ணியிருக்கீங்கன்னு போது யாருமே காப்பாற்ற கிட்ட வரமாட்டாங்கன்றது தான் இந்த நிதர்சனமான உண்மை. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிறையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லை விஷம் கொடுங்க, என்னை சாவடிச்சிருங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து சூரிய ஒளியை நான் பார்க்கல, என் கையிலலாம் பூஞ்சை பிடிச்சி போகுது, என்னை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணுங்கன்னா அவர் வந்து பல்லேரியான்னு ஒரு சிறை, இது வந்து பரப்பாக்கணக்கார அக்ரகார சிறை, இன்னொரு வந்து ஒரு சிறைக்கு வந்து அவர் மாற்ற சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் தண்டனை பெற்றே ஆக வேண்டும், உங்களுக்கு வந்து பாய் தலகாணி இதெல்லாம் அதான் சொஃபஸ்டிகேட்டடாக ஏசியில் ஒரு மிகப்பெரிய மெத்து படுகையில் வாழ்ந்தவருக்கு வந்து இந்த சிறை வாழ்க்கைன்றது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்கள். இதுக்கு வந்து யாருமே விதிவிலக்கு இல்லை. இதில் வந்து நிறைய பேர் இதில் வந்து இது மாதிரி மாட்டியிருக்காங்க. இவர் வந்து அந்த குற்ற செயலில் ஈடுபட்டார் அப்படின்னு சிசிடிவி ஆதாரங்கள்னு ஏகப்பட்ட புகைப்படங்கள், ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அதில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் தர்ஷனை வந்து இந்த தண்டனையிலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கான தடைகள், விசாரணை முடக்கங்கள் எல்லாமே நடந்தது. ஆனாலும் அவரை கைது செய்யப்பட்டு சிறையில் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனுக்குடனே வந்து தீர்ப்புகள்லாம் கிடைக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே 2011 தர்ஷன் வந்து அவங்களுடைய மனைவியை வந்து தாக்கினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நெருக்குதல்களில் அவர் வந்து உருக்கமாக வீடியோ கான்ஃபரன்சிங் காலில் வந்து தோன்றிய தன்னுடைய பிரச்சனைகளை வந்து நீதிபதி கிட்ட சொல்ல நீதிபதி அதை நிராகரித்து விட்டார். வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். அந்த அனுபவிச்சே ஆகணுன்றது வந்து ஆள்பலம், படைபலம், செல்வாக்கு, பணம், புகழ் ஒன்றுமே பண்ண முடியல. அதுதான் அங்கே இருக்கிற பெரிய சிக்கல். அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் வந்து ஆணவ கொலையோ கௌரவ கொலையோ பசங்க 4 பேர் வந்து சீண்டி விட்டான்றதுக்கு நீங்கள் கொலை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளார போய் உட்காந்து உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சுதுன்னு அர்த்தம். இது வந்து இந்த புகழ், இந்த பெருமை, இந்த பெயர், ஒரு பொண்ணு எதிர்க்க வந்து நான் வந்து அவமானப்படக்கூடாது. நான் வந்து நேசித்த ஒரு பொண்ணை வந்து நீ வந்து எப்படி அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும், என் பொண்டாட்டிக்கே பிரச்சனை இல்லை, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி அந்த தீவிர ரசிகரான ரேணுகா சுவாமி மீது கை வைக்க போகணும் குத்தம் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஏன்னா வழக்கு அப்படி தான். நீங்கள் வந்து ஒரு கொலை லெவலுக்கு பண்ணியிருக்கீங்கன்னா உங்களை வந்து இது எப்படி யோசிச்சு பாருங்கள். அவன் குற்றவாளியாகவே இருக்கட்டும், அவனை நீங்கள் ஒன்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை நீங்கள் உங்கள் இருக்கிற செல்வாக்குலாம் அவனுக்கு உள்ளாரே வச்சுருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கொலை லெவலுக்கு நீங்கள் போனதுனால இன்றைக்கி உங்கள் எதிர்காலம்லேருந்து எல்லாமே போச்சு. இதுக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இந்த தர்ஷனை விட்டுடுங்க. நம்ம ஊரில் லக்ஷ்மிகாந்தன் ஒரு பத்திரிகையாளர், அவர் கொஞ்சம் மஞ்சள் பத்திரிகை மாதிரி அதாவது அவங்களுடைய பர்சனலை வந்து அவர் கொஞ்சம் கிசுகிசுப்பாக எழுதுவார். அதில் மாட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலைவாணர் NSKவும் இந்தியாவின் முதல் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் அவரும் NSKவும் அந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கெலாம் சிக்கிறாங்க. ஏன்னா சென்னையில் வந்து அவர் ஏதோ வாக்கிங் போகும்போது அவர் கழுத்தில் குத்துப்பட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கப்புறம் அவர் இறந்து போகிறாரு. இந்த கொலை வழக்குக்காக, அதாவது லக்ஷ்மிகாந்தன் பத்திரிகையாளர் கொலை வழக்குக்காக NSKவையும் நம்ம தியாகராஜ பாகவதரையும் கைது பண்ணாங்க. அதாவது தியாகராஜ பாகவதர் மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து தர்ஷன் யாருமே வாழ்ந்திருக்க முடியாது அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஆள் இல்லாமல் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று மிகப்பெரிய துயரத்தை சந்தித்து அவர் வந்து மரித்து போனார். யார்? தியாகராஜ பாகவதர், தமிழின் முதல் சூப்பர் ஸ்டார். இந்த மாதிரியான குற்ற வழக்குகள், கொலை வழக்குகளில் உங்கள் எதிர்காலம் பாதிக்கும். வெளியே வந்தாலும் நீங்கள் படம் எடுத்தாலும் நடித்தாலும் ஒன்றும் பெரிய அளவில் சோபிக்காது. உங்களை வந்து ஒரு அன்டச்சபிள்ஸாக வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. அதுதான் நிதர்சனம். ரியாலிட்டி கூட இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அந்த ஏற்றுக்கிற அளவுக்கு அதை சீர்தூக்கி பார்க்குற அளவுக்கு அதை மைண்டில் ஏற்றுக்கிற அளவுக்கான நிலைமையில அன்றைக்கி இருந்திருக்க மாட்டார். இன்றைக்கி வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங் காலில் வருத்தங்களை வந்து அவர் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சல்மான் கான்லேருந்து சஞ்சய் தத்துலேருந்து எல்லாருமே உள்ளார போனாங்க. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா,
விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கைதிகள் மாதிரி தான் உங்களையும் நாங்கள் ட்ரீட் பண்ண முடியும். பல்லாரி ஜெயிலுக்கு மாற்றணும்னு சொன்னீங்க. அந்த கோரிக்கை எங்களால் பண்ண முடியாது, நிராகரிக்க. ஏன்னா அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அது மட்டும் கிடையாது. தர்ஷன் உள்ளே இருக்கும்போது சசிகலா என்ன மாதிரியான சவர்ஷனைகள் விஷயங்கள் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு பண்ணி அதையும் பிரச்சனை பெருசாகி அதன் பிறகு அதெல்லாமே கட் பண்ணாங்க ஆக்சுவலி. ஸோ சிறை முகாமில் அவருக்கு நடமாடக்கூடிய உரிமையை நாங்கள் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நடமாடலாம், காரிடர்கள் நடக்கலாம், போகலாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி படுக்கை, துண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் வேறு எதுவும் செய்ய முடியாது. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமே பணபலம், புகழ்பலம், செல்வாக்கு எதுவுமே கைவிட்டுடும். ஒரு கட்டத்துக்கு வரலையும் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்எஸ்கேவாக இருக்கட்டும், சஞ்சய் தத்தா இருக்கட்டும், சல்மான் கானாக இருக்கட்டும், ஹூவர் இட் இஸ், அதில் மாட்டினா அவ்வளோதான். மகாநதி படத்தில் ஒரு பிடிச்ச ஷாட் ஒன்று, எல்லாருக்கூடையும் ஜெயிலில் இருக்கிற கமல் ஓடிட்டு திரும்ப எல்லோரும் போயிடுவாங்க, அவர் மட்டும் சிறையில் இருப்பார், கம்பிக்கு நடுவில் நிற்பார். அந்த மாதிரி முடியும் அந்த ஷாட்டு. அந்த மாதிரி தான் எல்லாம் நகர்ந்து போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ரேணுகாசுவாமி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ளார போட்டிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் இத்தனைக்கும் தீவிர ரசிகர். இதுதான் இது ஒரு மாதிரி கொலாபரேஷனான ஒரு மாதிரியான கேஸுன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் அதான் கொஞ்சம் மதியிழந்த குத்தம் இன்று ஜெயிலில் அவர் தர்ஷன் இருக்கிறாரு. இதற்கு உதாரணங்களாக பழைய நடிகர்கள்லாம் நம்ம சொன்னோம். இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை எதாவது அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.